ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அதீஸ் கிரியேஷன்ஸ். டுடே நம்ம சேனலில் ஆரி ஒர்க்கோட செகண்ட் செட் தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்கோட செகண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கட் ஒர்க் பற்றி பார்க்க போகிறோங்க. கட் ஒர்க் வந்து அதாவது கட் ஒர்க் டிசைன் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியானது தான் கட் ஒர்க்கும், பட் கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி கட் ஒர்க்கும் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். ஃபஸ்ட்டு நான் இதில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இதில் என்ன பண்ணிங்கன்னா, உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நார்மல் செயின் ஸ்டிச் இருக்குல்ல, நம்ம ஆரியோட பேசிக் ஸ்டிச் வந்து என்னென்னா ஸ்டெயின் ஸ்டிச். அந்த ஸ்டெயின் ஸ்டிச்சை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஃபுல்லுமாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கம்ப்ளீட்டாக ஆரியோட செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அப்புறமா என்ன பண்ணணுன்னா, நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னா இன்னொரு லேயரும் என்னென்னா செயின் ஸ்டிச் தான் போடணும், சரியா? அதாவது 2 லேயர் செயின் ஸ்டிச் போடணும். கொஞ்சம் இப்போ 2 லேயர் போடும்போது கொஞ்சம் திக்காயிரும். ஆக்சுவலாக இந்த செயின் ஸ்டிச் வந்து எல்லோரும் சரி த்ரெட்டில் பண்ணுவாங்க. உங்களுக்கு சரி த்ரெட்டில் பண்ண விருப்பம்னா சரி த்ரெட்டில் பண்ணிக்கோங்க, இல்லைனா சில்க் த்ரெட்டில் பண்ணாலும் சில்க் த்ரெட்டில் பண்ணிக்கோங்க. எதில் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஆனால் சரி த்ரெட்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் பெருசாக இருக்கும், அப்படி இருக்கும். அதுக்காக தான் சரி த்ரெட்டில் பண்ணுறது, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் செயின் வந்து ஒரு லேயர் முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இப்போ பவுட்டிங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டிங்களா, அதுக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணணுன்னா இன்னொரு லேயர் போடணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அதே இதில் தாங்க ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே நெருக்கி இன்னொரு செயின் ஸ்டிச் போடணும், ஓகேவா? இப்படி நம்ம கண்டினியூஸாக இந்த எல்லாம் போட்டு இந்த கட்டை ஃபுல்லாக முடிச்சிருக்கணும், ஓகேவா? இது மட்டும் இல்லை, வெளியே மட்டும் இல்லை, உள்ளேயும் சின்ன சின்னதாக போட்டு வச்சுருக்கேன்ல, அந்த பாக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வரது போல் போடணும். அங்கேயும் இதே தான் என்ன பண்ணால் 2 லேயர் செயின் ஸ்டிச் கொடுக்கணும், மறந்துடக்கூடாது. 2 லேயர் செயின் ஸ்டிச் எல்லா இடமும் கொடுக்கணும். இப்போது இதில் 2 லேயர் முடிச்சிட்டேன். அப்புறமா இனி உள்ள, சரியா? உள்ளேயும் அதே போல் தான் நான் செயின் ஸ்டிச்சு 2 லேயர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கொடுத்துடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இன்னொரு லேயர் கொடுக்கணும், ஓகேவா? அப்படி இந்த பாக்ஸ் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு நமக்கு ஆரியில் சிக்ஸாக் ஸ்டிச் படிச்சிருப்போம் அப்படின்னா, அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் வளைஞ்சு வரும். அதில் குட்டியாக ஒன்று நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்லேயே படிச்சிருப்போம். ஆரி செயின் ஸ்டிச் 2 பார்த்திங்கன்னா தெரியும். அதில் வந்து நம்ம குட்டியாக சிக்ஸாக் போல் பார்த்துருப்போம். அந்த சிக்ஸாக்கை தான் நம்ம இப்போ இதில் போட போகிறோம், ஓகேவா? நீங்கள் இப்போ போட்டு முடிச்ச இந்த 2 லேயருக்கு மேலேயும் அந்த சிக்ஸாக்கை குட்டியாக போடணும். வீடியோவில் கொஞ்சம் கிளியராக தெரியலை, பட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ இதில் பார்க்காதவங்க வந்து செயின் ஸ்டிச் 2 பார்த்துக்கோங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, மேலேயும் கீழேயுமா நம்ம சிக்ஸாக் போடுறோம், ஆனால் குட்டியாக போட்டிருக்கணும், ஓகேவா? அந்த லேயர் ஃபுல்லும், அதாவது அந்த கட்டம் ஃபுல்லுமே அந்த என்ன சொல்லணும், அந்த சிக்ஸாக் வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கணும். இப்படி நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக இப்படி போடுறோன்னா, இந்த ஸ்டிச்சு வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக இப்படி போடுறீங்க, ஓகேவா? இப்படி போட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஒரு லேயர் பீட்ஸ் ஒர்க் கொடுத்தா கூட அது பார்க்க சூப்பராக இருக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணுறது போல அந்த ஜிக்ஸாக்கை வந்து நம்ம இப்போ டபுள் லேயர் கொடுத்தோம்ல, அது ஃபுல்லுமே இப்படி போட்டுக்கிட்டே இருக்கணும். அதே போல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, ஆரியில் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இந்த கட் ஒர்க் டிசைன் பண்ணும்போது ஒரு லேயர் முடிச்சுட்டு அடுத்த லேயர் போடும்போது த்ரெட்டை வந்து அப்படியே இழுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. அதை எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்காகனா, நம்ம இது வந்து கட் பண்ணிடுவோம்ல, ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அப்படியே எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி தான் பண்ணணும், ஓகேவா? இப்போ நான் முடிச்சதும் உள்ளே வந்து க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக எதுக்காக அப்ளை பண்ணுறேன்னா, நம்ம க்ளூ வந்து இப்படி அப்ளை பண்ணி நம்ம வந்து அதை கொஞ்சம் நேரம் காய வச்சு நம்ம கட் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும், நூலை வந்து பிரியாமல் இருக்கும். இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணால், அந்த பத்தி இருக்கலாம் தீ வச்சு நம்ம வந்து அதை வந்து ஓட்ட போடுவாங்க. அப்படி போட்டோன்னா என்ன ஆகும்னா, சம்டைம் நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னா, அந்த த்ரெட்டு மேலே ஏதோ நம்ம இப்போ பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த த்ரெட்டு மேலே பட்டுச்சுன்னா அது என்ன ஆகும்னா, அது என்ன சொல்கிறது, தீ வந்து எரிஞ்சிடும், ஓகேவா? அது பொத்து போயிடும். ஸோ அப்படி போகும்போது கிளாத் வந்து நமக்கு வந்து டிசைன் பண்ணியே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால பிகினர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, க்ளூ போட்டே ஓட்டுங்க. க்ளூ போட்டே என்ன பண்ணணும், அந்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். க்ளூ ஒன்றுமே இல்லைங்க, ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே அந்த த்ரெட்டு நூல் எதுவுமே பிரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும்.
நான் வந்து இப்போ கொஞ்சம் சைடில் நான் ஒழுங்காக கட் பண்ணல, வீடியோக்காக நான் சும்மா லைட்டாக தான் கட் பண்ணேன். நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு தப்பில் கரெக்டாக அந்த த்ரெட்டு பக்கமாக வெட்டி எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ நீங்கள் இதை பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வேறு ஏதாவது கிளாத்தை வச்சு கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியுது போல் வைக்கிங்கன்னா எந்த கலர் கிளாத் வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லுமே டிசைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ எவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.